வணக்கம் நண்பர்களே, அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்று நாம் காண இருக்கும் சிறப்பு தகவல், சிவன் கோயில்கள் எத்தனையோ இருந்தும் சில ஸ்தலங்கள் மட்டும் நாம் வேண்டிய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிவஸ்தலங்கள் சில இன்றைக்கி நம்ம காண இருக்கிறோம். வாங்க எந்தெந்த கோயில் உள்ளதுன்னு பார்க்கலாம். சேர, சோழ, பாண்டியர்கள், பல்லவர்கள் மட்டுமல்லாது கிருஷ்ணதேவராயர் மற்றும் பல மன்னர்கள் தமிழகத்தில் சுமார் 25,750க்கும் மேற்பட்ட கோயில்களை கட்டியுள்ளனர். அவற்றில் ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒவ்வொரு விதத்தில் பல்வேறு சிறப்புகளை கொண்டதாக இருக்கின்றது. அந்த வகையில் சில குறிப்பிட்ட மகத்துவம் வாய்ந்த சிவன் கோயில்களையும் அதன் பெருமை குறித்தும் அறிந்திடுவோம். திருவண்ணாமலை பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக திகழ்கிறது. திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கும் அண்ணாமலையாரை எத்தனை முறை தரிசிக்க முடியுமோ அந்த அளவிற்கு வாழ்க்கையில் உயர்வு கிடைத்திடும். நினைத்த காரியம் அனைத்தும் நடைபெறும். திருமலைக்காடு வேதாரண்யம் எனப்படுகின்ற திருமலைக்காட்டில் வீற்றிருக்கும் திருமலைக்காட்டுநாதரை தரிசிக்க கல்வியில் மேன்மை உண்டாகும். கல்வியில் பின்தங்கி இருப்பவர்கள் இங்கு சென்று வருவது சிறப்பாகும். திருச்செங்கோடு ஈருடல் ஓருயிராக இருக்கும் கணவன் மனைவி தங்கள் மன வாழ்க்கையில் சிறப்படைவதற்கு அர்த்தநாரீஸ்வரராக காட்சி அளிக்கும் திருச்செங்கோட்டிற்கு சென்று வழிபடுவது நல்லது. அதனால் வாழ்க்கையில் சண்டை சச்சரவு இன்றி இனிமையான வாழ்க்கை நமக்கு அமையும். திருக்கலம்பூர் வாழ்வில் என்றும் சுபிட்சமாக இருப்பதற்கு திருக்கலம்பூர் நாதரை நேரில் சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பாகும். சிக்கல் தொடங்கும் காரியங்களில் துணிச்சலாகவும் செயல்படவும் எப்போதும் தைரியம் துணிவுடன் இருந்திட சிக்கலை சென்று வணங்குவது மிக மிக சிறப்பாகும். திருவாவடுதுறை இல்வாழ்க்கையில் இருந்தபடியே சிறந்த ஞானம் பெற்று ஆன்மீக சேவை செய்வதற்கு திருவாவடுதுறை இறைவனை வணங்குவது உகந்தது. ஸ்ரீவாஞ்சியம் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் போன்றோர்களால் ஏற்படுகின்ற துன்பம் துயரம் நீங்குவதற்கு ஸ்ரீவாஞ்சியம் சென்று இறைவனை வணங்குவது நல்லது. முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைவதற்காக செய்யப்படும் தர்ப்பணம் போன்று நமக்கு நாமே நமது ஆன்மா சாந்தி அடைவதற்கான வழிபாடுகளை இங்கு செய்வது எங்கும் இல்லாததாகும். இந்த கோயிலுக்கு சென்று வந்தால் நமக்கு மென்மேலும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஆற்றலை இந்த திருக்கோயிலுக்கு உண்டு. திருநள்ளார் வாழ்வில் ஏற்படும் கஷ்டங்கள் அனைத்தும் விலகுவதற்கு திருநள்ளாறு சென்று வணங்குவது சிறப்பானது. திருக்குடந்தை திருநெல்லிக்கா ஊழ்வினையும் காரணமாக ஏற்படும் பாவங்கள் விலகுவதற்கு இந்த ஸ்தலங்கள் செல்வது மிக மிக நல்லதுங்க. திருச்சிராப்பள்ளி கர்ம வினை அகழ்வதற்கு சிறந்த பரிகார செய்யக்கூடிய ஸ்தலமாக திருச்சி மலைக்கோட்டை தாயுமானன் சுவாமி கோயில் உள்ளது. திருவிடைமருதூர் பயந்த சுவாபம் மனநோய் விலகுவதற்கு திருவிடைமருதூர் கோயிலுக்கு செல்வது மிக மிக சிறந்ததாக இருக்கும். திருவாரூர் முன்னோர்களின் சாபம் விலகிட வயதில் மூத்தவர்கள் யாரும் சாபமிட்டிருந்தாலும் அவை விலகிட திருவாரூர் தியாகராஜ பெருமானை வணங்கி வேண்டுவது சிறந்ததாகும். நாகப்பட்டினம் ஜாதகத்தில் ஏற்பட்ட சர்ப்பதோஷம் விலகவும் சந்தர்ப்பம் காரணமாக நாகங்களை அடித்து பாவம் விலகிடவும் சென்று வணங்க வேண்டிய ஸ்தலமாக நாகப்பட்டினம் விளங்குகிறது. திருக்கருகாவூர் பொருளாதாரம் உடல் நலம் குறைமாத காரணமாகவோ கர்ப்ப சிதைவு ஏற்பட்டிருந்தால் அதன் தோஷம் விலகிட திருக்கருகாவூர் சென்று வணங்குவது சிறப்பாகும். கள்ள உறவு காரணமாக ஏற்பட்ட கருவை கலைத்தவர்கள் இங்கு சென்றால் விபரீத விளைவு ஏற்படும். திருக்கோட்டிக்கரை திருவிடைமருதூர் தோஷங்களில் மிக கொடியதான பிரம்மஹத்தி தோஷம் விலகுவதற்கு இங்கு சென்று வணங்குவது சிறப்பாகும். வைத்தீஸ்வரன் கோயில் நோய்களில் இருக்கின்ற 9,000
1765 வகையான நோய்கள் விலகுவதற்கு சிறந்த பரிகார ஸ்தலமாக சிதம்பரம் அருகே உள்ள வைத்தீஸ்வரன் கோயில் உள்ளது. திருநாவலூர். பிறந்தவர்கள் அனைவருக்கும் இறப்பு நிச்சயம் என்றாலும் மனிதர்கள் தங்களுக்கு ஏற்படுகின்ற மரண பயம் நீங்குவதற்கு திருநாவலூர் சென்று வணங்கிட நன்மைகள் ஏற்படும். குடவாசல். இறந்தவரின் ஆன்மா சாந்தி அடைவதற்கும் குடவாசல் சென்று வணங்குவது, மோட்ச தீபம் ஏற்றுவதும் நன்மையை பயக்கும். சிதம்பரம், காஞ்சிபுரம். முன்னோர்கள் ஆன்மா மட்டுமின்றி நமக்கு முத்தி கிடைத்திடவும் வேண்டி இத்தலங்களுக்கு செல்வது மிகுந்த புண்ணியங்களை தரும். இப்பேற்பட்ட சிறப்பு தகவல்களை நம் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரிந்திட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. வேறொரு கோயிலோட வேறொரு தகவலோட நம்ம மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.